ஹாய் பிரைஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து தான் மனுஷகுமாரனாம் இருக்கிறார், தேவகுமாரனாம் இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். அதாவது மனுஷகுமாரன் என்றால் மனிதன் என்ற அர்த்தம், தேவகுமாரன் என்றால் தேவன் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாம் இருந்து தன்னை தேவனாக வெளிப்படுத்தினார் என்றால் ஆம், நிச்சயமாக இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரனாக இருந்தும் தன்னை தேவனாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து இங்கே நான் மனுஷகுமாரனாக இருக்கிறேன், நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறேன் என்று தன்னை குறித்து இங்கே சொல்கிறார். ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் யார் என்றால் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் கூறுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குரியதுனால்தான் அந்த ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளுக்கே யார் தான் ஆண்டவராக இருக்கிறார்? ஏசு கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரனாக இருக்கிற ஏசு கிறிஸ்து தான் ஓய்வு நாளைக்கே ஆண்டவராக இருக்கிறார். இங்கே தன்னை தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக பார்க்கும்போது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று அங்கே சொல்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்கிறார். அதாவது தேவாலயம் என்றால் கோயில், ஆலயம், கடவுளை வணங்கும் வழிபடும் ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலும் பெரியவராகவே இருக்கிறேன் என்று தன்னை இங்கே கூறுகிறார். நாம் இன்று நிறைய கோயிலுக்கு போகிறோம், அங்கே தேவாலயத்தை நாம் பார்ப்பதில்லை, அங்கே இருக்கிற கடவுள் தான் பெரியவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தேவாலயத்திலும் பெரியவராக இருக்கிறேன் என்று தன்னை இங்கே நான் தான் கடவுள் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்னா, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருந்தவர் யார் என்றால் மோசேயிடம் சொல்லுகிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் சொல்லி அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி என்று அங்கே தன்னை வெளிப்படுத்தி அங்கே மோசேயிடம் தன்னை குறித்து சொல்கிறார், இருக்கிறேன் என்று சொல்கிறார். மோசேக்கு முன்னாடியே இருக்கிறவர் தான் இங்கேயும் சொல்கிறார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்று தன்னை மனுஷகுமாரனாக இருந்தும் தன்னை தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி மனுஷகுமாரனாக இருக்கிற இயேசுதான் தன்னை தேவனாக வெளிப்படுத்தினார் என்று பார்த்தோம். தேவனாக இருந்த இயேசுதான் இங்கே எப்படி வெளிப்படுத்த போகிறார்? மனுஷனாக வெளிப்பட போகிறார். அதையும் பார்க்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று தன்னை மனுஷனாக காட்டுகிறார். என்னிலும் கடவுள் தான் பெரியவராக இருக்கிறார். அது இவர்தான் கடவுளாக தன்னை வெளிப்படுத்தினார். மனுஷகுமாரன் தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினார். அதே தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் தன்னை இங்கே எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் அவரிலும் சிறியவன், அதாவது நான் கடவுளோட சிறியவன் என்று தன்னை மனுஷன் என்று வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் என்ன சொல்றாங்க, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை என்கிறார். நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் என்கிறார். அவர் சொன்னபடியே நான் செய்கிறேன் என்கிறார். இங்க என்ன சொல்றாரு? தன்னை தாழ்த்துகிறார். நான் மனுஷன் தான் என்று தன்னை தாழ்த்துகிறார். அங்கே மனுஷகுமாரனாக இருந்தும் தன்னை தேவனாக வெளிப்படுத்தினார். இங்கே தேவனாக இருந்தும் தன்னை மனுஷனாக வெளிப்படுத்துகிறார். அடுத்ததா பாருங்க 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாக என்னை கொல்ல தேடுகிறீர்களே அப்படிங்கிறார். தேவனிடத்தில் தான் நான் சத்தியத்தை கேட்டிருக்கேன், அந்த சத்தியத்தை சொன்ன மனுஷனாக என்னை அப்படின்னு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரனாக இதை வெளிப்படுத்துகிறார். அங்கே மனுஷகுமாரனாக இருந்து தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார். இங்கே தேவனாக வெளிப்பட்ட இயேசு இங்கே மனுஷனாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து உணர முடிகிறது. நாம் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து தான் மனுஷனாகவும் இருக்கிறார், தேவனாகவும் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனெனில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அப்படி வெளிப்பட்டவர் இயேசு என்ற பெயரில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படான், இவர் விசுவாசியாதவன் ஆக்கினைக்கு உட்பட்டு ஆயிற்று என்பதை நாம் இன்று அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மனுஷனாக வந்திருக்கிறார், அவர்தான் தேவனாகவும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அவரை விசுவாசிப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.